நவராத்திரி நாள் 8ஓட குட்டி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நவராத்திரி 7ல மகா கால்ராத்திரியா பயங்கரமான ஒரு அரக்கர் மாதிரி ஒரு ரூபம் எடுக்கிறாங்க அம்மன். எடுத்து என்ன பண்றாங்க, 2 பயங்கரமான அரக்கர்கள் சும்பன் இசும்பன், இவங்க 2 பேத்தையும் கொலை பண்றாங்க. இவங்க 2 பேத்தையும் கொலை பண்றவொடனே என்ன ஆகுதுன்னா, அந்த சும்பன் இசும்பன் சாவுறாங்கல்ல, அவங்க உடம்புல இருந்து விழுவுற ஒரு துளி ரத்தத்திலையும் ஒரு சும்பன் இசும்பன் எழுந்துகிட்டே வராங்க. அம்மனும் குத்தி பாக்குறாங்க, கொண்டு பாக்குறாங்க. ஒரு துளி ரத்தத்துல இருந்து ஒருத்தன் பிறந்தா என்ன பண்றது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அப்படியே பிடிச்சு அவங்க ரத்தத்தை ஃபுல்லா குடிச்சிடுறாங்க. அவங்க ரத்தத்தை குடிச்ச உடனே நல்லா அழகா இருந்த அம்மன் என்ன ஆயிடுறாங்க, பயங்கர கருப்பாயி ஆல்மோஸ்ட் அந்த அரக்கர் மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கு செம்ம ஃபீலிங் ஆயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா பிரம்மர்கிட்ட போய், பிரம்மதேவா இவங்களை கொன்ன உடனே இவங்க ரத்தத்தை குடிச்சேன்னா நான் உடனே இப்படி ஆயிட்டேன், நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. கவலையே படாதம்மா, பூலோகத்துல இமயமலையில மானசரோவர் அப்படின்னு ஒரு அற்புதமான ஏரி இருக்கு. எங்க இருக்கு, கைலாசமலை. கைலாசனை கும்பிடுறோம்ல, அந்த கைலாச மலைக்கு பின்னாடி மானசரோவர் இருக்கு, நீ அங்க போய் குளிச்சா சரியாயிரும்ங்கிறாங்க. நேரா அங்க வந்து இந்த அற்புதமான மானசரோவர் ஏரியில குளிச்ச உடனே அவங்க எடுக்கிற ரூபம் தான் நாள் 8ஓட வடிவமான நார்த் இந்தியா சைட்ல மா கௌரின்னு சொல்றோம், நம்ம சவுத் இந்தியா சைட்ல இவங்கள நரசிம்ம தாரணின்னு சொல்றோம். அத்தனை புகழ், அத்தனை தூய்மையான, அதாவது அந்த அம்மனே வந்து குளிச்ச அந்த அற்புதமான ஏரி மானசரோவருக்கு இது வரைக்கும் நான் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் எங்க அப்பாவும் லதாவும் அங்க போயிட்டு செம்மையா குளிச்சுட்டுலாம் வந்திருக்காங்க. சீக்கிரமே நம்ம போவோம். சோ இது ஒரு கதையா. இன்னொரு கதை என்ன சொல்லுதுன்னா, அம்மன் வந்து சிவனுக்காக பயங்கரமா வந்து தவம் இருந்துட்டே இருந்திருக்காங்க. புயல்லையும் காத்துலயும் ஏகப்பட்ட நாள் அவங்க இருந்ததால அவங்க பயங்கரமா ஸ்கின் எல்லாம் டேன் ஆகி அவங்க பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்கும் போது, நீ சிவனை போய் பாருன்னு சொல்லும் போது, சிவன் தன்னோட ஜடாமுடியில இருந்த கங்கை நதி எடுத்து மேல தெளிச்சதால அவங்க இவ்வளவு அழகாயிட்டாங்க. சோ கங்கை நதிக்கும் மானசரோவர் நதிக்கும் எத்தனை சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காண்டிதான் இந்த மகா கௌரியோட அவதாரமே. மற்றபடி மகா கௌரி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா, அழகா, ஒயிட்டா, கியூட்டா, அவங்களை கும்பிட்டோம்னா பியூரிட்டி, அதாவது மனசுல இருக்க தூய்மையான விஷயங்கள், நம்ம இது வரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாமே போறதுக்காக நம்ம மகா கௌரியை வணங்கணும். அதுலயும் இன்னைக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவங்க துர்கையோட வடிவத்தில் இருக்காங்க. துர்கருக்கே உரிய நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஷ்டமி. சோ இன்னைக்கு துர்காஷ்டமி. துர்காஷ்டமி நவராத்திரியில வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சோ அம்மனை இன்னைக்கு வணங்குறதுக்கு நீங்க போட வேண்டிய கோலம் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்ம வகை கோலம். பாட வேண்டிய ராகம் என்னன்னு பாத்தீங்கன்னா புன்னாக வராளி ராகம். அணிய வேண்டிய கலர் இந்த பீகாக் கிரீன். அதுக்கப்புறம் அம்மன் வந்து ஒயிட் கலர்ல இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு பிடிச்ச பிரசாத வகை என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் அண்ட் பால் சாதம். அப்புறம் அழகான வந்து வெண்ணிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் வச்சு இன்னைக்கு நீங்க அம்மனை வணங்கலாம். சோ மகா கௌரி நரசிம்ம தாரணியோட அருளை வாங்கிப்போம். நாள் 8ல நவராத்திரியை சிறப்பா கொண்டாடுவோம்.